श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 17வது अध्यायं श्रद्धात्रय विभाग योगम। श्लोका नंबर 12 11 சொல்லணும். श्री भगवानुवाच अफलाकाङ्क्षिभिर्यज्ञः विधिदृष्टो य युज्यते यष्टव्यमेवेति मनः समाधाय स सात्विकः। भगवान कृष्णर श्रद्धा அப்படிப்பட்ட விஷயம் பற்றி அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கிட்டு அதில் శ్రద్ధ అనేది 3 குணங்களுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள 3 வகையாக இருக்கும். சாத்விக ஸ்ரத்தா, ராஜசிக ஸ்ரத்தா அண்டு தாமசிக ஸ்ரத்தா அப்படின்னு அதை சொன்னதுக்கு பிறகு பகவான் வாழ்க்கையிலோ அவங்க எது மேலே ஸ்ரத்த வச்சுருக்காங்களோ அது அப்படி அவங்க இருப்பான். அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜன்மத்தில் என்னென்ன அவைலபிள் கிடைக்கிறதோ அது போன ஜன்மத்தில் இருக்கிற சுபாவத்தினால வந்துச்சு. இப்போ இந்த ஜன்மத்தில் இன்னும் நானும் மாற்றுக்கணும், ஆத்தியாத்மிகமாக வளர்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் பகவத்கீதை இதெல்லாம் சொல்கிறது கேட்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்னும் ஆனிமல் மேன் டு மேன் டு டிவைன் மேன் அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. வேறு உபனிஷத் கிளாஸில் எங்கோ சொல்லியிருக்கேன். ஆனிமல் மேனு பிறக்கும்போது நம்ம எல்லாரும் ஜந்துதா, శాస్త్రపడి జంతువుదా. భాగవతத்தில் కపిల గీதையிலோ அம்மா வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தை ஜீவன் என்ன நினச்சிக்கிறான், என்ன பிரார்த்தனை பண்ணுறான் இது சொல்லும்போது கபில பகவான் அங்கே ஜந்துருவாச்ச உள்ளே இருக்கிறது ஜந்து பேசுகிறதாமா அப்படின்னு தான் சொல்கிறாரு அங்கே. அப்படின்னா ஜன்மனா ஜாயத்தே ஜாயதீதி ஜந்து. எது ஒரு அம்மா வயிற்றுல பிறக்கிறதோ பூமி மேலுக்கு வருதோ அது ஜந்து. அது 2 கால ஜந்துவா 4 கால ஜந்துவா காலை இல்லாத ஜந்துவா அது வேறு விஷயம், பறக்கிற ஜந்துவா. அப்புறம் ஜன்மனா ஜாயத்தை சூத்ரஹான்னு கூட சொல்கிறது சாஸ்திரம். பிறக்கும்போதே நம்ம எல்லோரும் அன்எஜுகேட்டட் தானே, அன்கல்ச்சர்டு தானே, நமக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற பெற்றோர்களும் சமுதாயம் நம்ம எப்படி வளர்த்துறதோ, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாத்தாவரணத்தை கொடுக்கறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளருவோம். ஆனால் உள்ள
சில சுவாபாவிகமான சுபாவம் இருந்தால் கூட இது கூட எஃபெக்ட் பண்ணும். அசல் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிறக்கிறதுக்கு காரணமே நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பாப்பங்களுடைய பலம். அப்போது பிறக்கும்போது சூத்ரனாக இருக்கிறோம்னா அர்த்தம் என்னன்னா பிராகிருத புருஷனாக இருக்கிறோம், அன்கல்ச்சர்டு. நம்ம அதனால சம்ஸ்காரம் பண்ணணும். கர்ப்பத்தில் உருவாகும் போதே சம்ஸ்காரங்கள், கர்ப்பாதான சம்ஸ்காரம், ஸ்ரீமந்த சம்ஸ்காரம், அப்புறம் ஜாத கர்மா, பிறந்ததுக்கப்புறம் ஒன்று சம்ஸ்காரங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சாஸ்திரம் நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது எதுக்குன்னா இவன் நல்ல சம்ஸ்காரவானா, ஆனிமல் மேன், பிராகிருத்தனா, சூத்ரன், இதெல்லாம் ஒரே வார்த்தை. பிராகிருத்தனும் அப்புறம் சூத்ரனும் அன்கல்ச்சர்டு, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற அந்த மனுஷன் கிரமமாக சம்ஸ்கிருதவான் ஆகணும், கல்ச்சர்டு பர்சன் ஆகணும். அந்த கல்ச்சர்டு பர்சன் ஆகிறதுக்கு இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே. அப்போது அதில் பாகமாக இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கணும். இது நமக்கு தெரிஞ்சாதான் பெற்றோர்களுக்கு, அப்போ தான் குழந்தைகளுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு தெரியும். அதனால் தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய தவறு. தெரியணும் என்ன எது செஞ்சால் நமக்கு நல்லதுன்னு. அந்த வகையில் பகவான் இங்கே ஒரு 4 விஷயங்கள் எடுத்துகிட்டு நான் பேசுவேன். எல்லாத்தையும் பற்றியும் சிந்திக்கலாம். இப்படி ஸ்ரத்தா சொன்னேன் இல்லையா அன்றைக்கி முதல் 2 இன்ட்ரடக்ஷன் கிளாஸில். நம்ம எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுக்கிறோம்னா நம்ம ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம வாசலில் செருப்பு எப்படி விடுறோம்னா நம்ம ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெஸ் அண்ட் அட்ரெஸ், நீ எப்படி பேசுகிறேன்னு ஒன்று சம்ஸ்காரம் ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒன்று மைன்யூட்டாக எடுத்து பார்த்தா அதில் எழுதுகிற ஸ்ரத்தை இருக்குது. அப்போது பகவான் சரி எல்லாம் என்னால் சொல்ல முடியாது, டைம் ஆகிடும், நம்ம யுத்த பூமியில் இருக்கிறோம். நான் 700 ஸ்லோகமே சொல்லி கொடுத்தா அங்கே 15 நிமிஷம் பேசிட்டாரோ இல்லை அரை மணி நேரம் பேசிட்டாரோ தெரியாது. அது அங்கே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல வியாசர் எங்கேயுமே. ஆனால் உங்கள் குரு மாஸ்டர் 3 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் ஆகும் பகவத்கீதை. நம்ம கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான், இன்னும் கூட நிதானமாக சொல்லணும். இன்னும் நிதானமாக சொன்ன அப்புறம் தூங்கிடுவீங்க. இப்போ இந்த 3 ஞாபகங்கள் எப்போ ஆரம்பித்தோமோ மொத்தத்தில் வந்துட்டோம் 17வது அத்தியாயத்து வரைக்கும். சரியா? அதான் கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே. அப்போது இதில் எத்தனை பேர் நம்ம ரெகுலராக வந்தோம்? நான் யூடியூப்பில் கேட்குற அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது பெரிய தவறு, யூடியூப் வச்சு அதில் போடுறது. எல்லோரும் அது சாக்காக எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ சரி, சைட் பாயிண்ட். கிருஷ்ணர் ஆகாரம் பற்றி நானும் முதல்ல சொல்கிறேன்னு ஆகாரம் பற்றி சொல்லி பேசி முடிச்சிட்டார். வாயால் தான் சாப்பிட்றோம், வாயால் தான் பேசுவோம். வாயால் பேசுகிற விஷயம் இப்போ இனிமேல் வரப்போகிறது, இப்போ தபஸில் வரப்போகிறது. ஸோ ஈட்டிங் டங்கை பற்றி சொல்லி முடிச்சாச்சு, இனிமேல் டாக்கிங் டங்கை பற்றி பேசணும். அப்போ இங்கே பகவான் ஆகாரம் கூட சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் அப்படியெல்லாம் இருக்கும். ரொம்ப முக்கியம், ஆகாரம் நம்ம மனசு மேலே ரொம்ப எஃபெக்டிவ் கொடுக்கும். ஆரோக்கியம் சரீரம் இல்லை, சூக்ஷ்ம ரூபம் ஆகாரம் மனசாக மாறும், புத்தியாக மாறும். அதனால் இங்கே சூக்ஷ்மமான இந்த தத்துவ வேதாந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா மனசு சூக்ஷ்மமாக இருக்கணும். அப்போது சாத்விகமான அந்த ஆகாரம் சாப்பிடணும். அதுக்கு பிறகு யக்ஞம் பற்றி பேச தொடங்கிட்டார். அதில் நம்ம முதல் சாத்விக யக்ஞம் பற்றி பேசியிருக்கோம். அது ஞாபகப்படுத்துகிற இப்போது அந்த 11வது ஸ்லோகத்தில்
சாத்விக யக்ஞம் என்ன? இந்த யக்ஞம்னா எனி பூஜா, ஈஸ்வரன் பேர் சொல்லி பண்ணுறது அதெல்லாம். அப்போது எந்த ஒரு ஆசை, ஒரு பிட்டிஷன் கொடுக்கக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது நம்ம ஒரு பிட்டிஷன் உள்ளே வச்சுக்கிட்டு போகிறோம். வீட்டில் எந்த ஒரு பூஜை அது பண்ணாலும் சரி, கோவிலில் அர்ச்சனைக்கு டிக்கெட் வாங்குகிறோம். நட்சத்திரம் வாங்கினது ஒரு டிக்கெட்டு 10 நட்சத்திரம் சொல்லுவோம். பாப்பா அவர் முன்னொரு 10 ரூபா கொடுப்பேனே, வாத்தியார் அவர் கண்டுக்காமல் சொல்லுவார். சரி, இவ்வளோ நாள் அப்படியே பண்ணிட்டோம், நம்ம நட்சத்திரம் தானே. இனிமேல் ஆவதே போய் டிக்கெட்டு பற்றி கவலைப்படக்கூடாது. பிராமணனுக்கு வாத்தியாருக்கு கொடுங்கோ, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுங்கோ, சந்தோஷமாக கொடுத்துருங்க. கோவிலுக்கு கூட ஏதோ மெயின்டெனன்ஸ் வேணும்னால அந்த 2 ரூபா டிக்கெட்டு அர்ச்சனை அது கூட வாங்கிடுங்க. மொத்தத்தில் கோவிலுக்கு இன்னும் பணம் கொடுக்கணும்னு இருந்தால் 10 டிக்கெட் வாங்குங்கோ. ஆனால் அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல, 10 பேர் இல்லை. கோவிலுக்கு கூட 20 ரூபா வேணும் இல்லையா? குண்டியில் கூட போடலாம். விஷயம் என்னன்னா, அங்கே போயிட்டு நட்சத்திரம் சொல்லுங்கன்னு கேட்பார் இல்லையா? அர்ச்சனை பண்ணுங்கன்னா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, சுவாமி பேரில் பண்ணுங்க. இன்னும் கூட தெளிவாக சொல்லணும், சுவாமி பேர்னா லோக கல்யாணார்த்தம், லோகா சமஸ்தா ஸ்வீகரோகந்தோ, லோக கல்யாணார்த்தம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பேர் நிஷ்காம யக்ஞம். கஷ்டமாதே? ஏன்னா நிஷ்காம கர்ம செய்யலைன்னா ஆத்ம ஞானத்துக்கு என்ட்ரி கிடையாது. நாளைக்கு ஈஷாவாஷோபனிஷத்தில் அந்த விஷயம் ரொம்ப ஆழமாக பேச்சு வரும். கேட்க முடிஞ்சவங்களுக்கு, புரிஞ்சுக்க முடிஞ்சவங்களுக்கு கேளுங்க. நிஷ்காம கர்மா அதுதான் இங்கே பலம் எது ஆசிக்காமே. நான் உதாரணத்துக்கு தான் இந்த கோவில் இது சொன்னேன், அங்கே தானே ஆரம்பிக்கணும். சரியா? பண்ணுங்கோ, எல்லாம் பண்ணணும். சுவாமிக்காக பண்ணுறேன், நன்றி அவருக்கு சொல்லணும். சந்தோஷம், இவ்வளோ பண்ணீங்க, இவ்வளோ கொடுத்தீங்க, எல்லாம் செஞ்சிட்டிங்க. ஓகே. அப்புறம் பிரார்த்தனைன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகம்னு சொன்னால் நானும் வருவேன், அதில் என் குடும்பம் வரும், என் பிள்ளைகள் வருவாங்க, அப்படி தான் அர்த்தம். அப்போ என்ன ஆகிடுது? நான் எதுவுமே ஆசைக்கலை பகவானே. ஒருவேளை ஏதாவது அப்படி ஆசைப்படணும்னு மாதிரி இருந்தால் பகவானுக்கிட்ட எனக்கு சித்த சுத்தி கொடுங்கோ, நிர்மலமான மனசு கொடுங்கோன்னு கேட்கணும். அதெல்லாம் பண்ணி முடித்து தாண்டி வந்தவங்களுக்கு இந்த விஷயம் பேசலை நான். பட் யார் எந்த லெவலில் இருக்காங்கன்னு தெரியாதனால பகவான் இங்கே ரொம்ப பேசிக் திங்ஸ் மாதிரி சாப்பாட்டு பற்றி, நீ எப்படி வழிபடணும், பூஜை புனஸ்காரம் అనేది அதை பற்றி சொல்கிறதுனால நானும் அந்த லெவலில் சொல்லிகிட்ருக்கேன். இனிமேல் அப்படி பண்ணணும். ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன், அப்படி ஆகிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி அப்படி இருந்த அநேக வருஷம் இந்த அப்படிப்பட்ட ஒரு நிஷ்காம கர்ம பண்ணால் அதோடைய பலம் என்னன்னது ஞானோதயம், ஞான பிராப்தி தான். ஞானத்துக்கு மீறி சிறந்தது இன்னொன்று வேறு இல்லைன்னு சொன்னார். ஸோ அப்படி சொல்லி அப்புறம் விதி திருஷ்டே எனக்கு என்ன கிடைக்கும் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்காத. சரி, ஒன்றும் கேட்காம பகவானுக்கு அங்கே அப்படி யாரும் இல்லை சார், அப்படி பண்ணுறதே இல்லை. எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி தான் ஏதோ சொல்லிச்சு, பிரார்த்திச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிதான். நாங்கள் எத்தனோ வாட்டி கோயிலுக்கு போயிருக்கோம். உங்கள் வாத்தியார்கிட்ட அவர் சங்கல்பம் சொன்னால் அதெல்லாம் சொல்கிறோம். புத்திர தன புத்திர பௌத்திர தன தானிய வீடு வாசல் பசு எல்லாருடைய அபிவிருத்திக்காக எவ்வளோ வேணும்? எத்தனை வாட்டி கேட்பேன்? யோசிக்கிறதே இல்லை. அப்படி
விதி திருஷ்டி என்ன கிடைக்கும்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஒன்றும் கிடைக்காது, ஆனால் கிடைக்கும். இனிமேல் எனக்கு எதுவுமே கிடைக்க வேண்டியதில்லை லோகத்திலோனே ஒரு நிரஞ்ச திருப்தி ஆனந்தம் ஞான பிராப்தி கிடைக்கும். நீ கேட்கலன்னாலும் கிடைக்கும். இது புரிஞ்சிச்சுன்னா அனுசரிப்போம் பகவான் சொல்கிறதை. அதான் சொல்கிறார் ரெண்டாவது வரியில், யஷ்டவ்யம் ஏவ இது மனஹா. மனசில் அவனுக்கு இது இப்படி பண்ணணும், அவ்வளோதான். சாஸ்திரம் சொல்லிச்சு, சாஸ்திரம் சொல்லபடி இப்படி நான் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சாஸ்திரம்னு சொன்னால் அப்போ அந்த வாத்தியாரும் கோவில் அவங்க சொல்கிறது தானே சார், சாஸ்திரிகள் தானே அவங்கள எல்லாரும். அவங்க இது சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பரிகாரம், இன்னொரு பராட்சித்தம் பண்ணிக்கிட்டால் நல்லதே, நீங்கள் தனியாக வாங்கோ அப்படியெல்லாம் சொல்லு. ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் சாஸ்திரம்னா இங்கே அர்த்தம், சாஸ்திரம் இதுதான் சாஸ்திரம், கீதா சாஸ்திரம், வேதாந்தஸ்தாரம். ஸோ சாஸ்திரப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, பூஜை பண்ணு, யஜ்ஞம் யாகம் பண்ணு, ஒன்றும் கேட்கக்கூடாது. அதானே சொல்லிட்டு இருக்காரு. இது பண்ணால் எப்படி யார் அவனு சாத்விக யஜ்ஞம் பண்ணுறவனோ, அது எப்படிப்பட்ட யஜ்ஞம் ஆகட்டும். சரியா? அடுத்தது இன்னைக்கு இப்போ 12வது ஸ்லோகத்தில் ராஜசிக யஜ்ஞம். ஓகே, அபிசந்தாயது பலம் தம்பார்த்தமபி சைவ யத் இஜ்ஜதே பரதஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது குவைட் ஆப்போசிட்டு. அங்கே என்ன சொன்ன, அபலாகாங்ஷிவி, எதுவுமே ஆசைக்கலை. இங்கே அபிசந்தாயத்து பலம். ஓ பரதஸ்ரேஷ்டா, அர்ஜுனா கேளு, தெரிஞ்சுக்கோ. இந்த யஜ்ஞம் என்ன யஜ்ஞம்? எது இஜ்ஜதே அபிசந்தாயத்து. எது பலத்தின் உத்தேசிச்சு ஆசிச்சு பண்ணுறோமோ அது ராஜசிக யஜ்ஞம். பொதுவாக நம்ம எல்லோரும் கூட இது கேட்காத தெரியாத வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது எல்லாருக்கும் சொல்லி மாற்றணும்னு நம்ம பண்ண வேண்டாம், நம்ம மாறணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் ஞான நிஷ்டர்களாகணும். ஏன்னா சமயம் கொஞ்சம்தான் இருக்கு. சரீரம் எவ்வளோ நாளைக்கு அவைலபிளாக இருக்கிறதோ, ஆரோக்கியமாக இருக்கின்றனதோ, புலங்கள் மனசு வேலை பண்ணுறதோ, டக்குன்னு போய் அதில் அப்படி உட்கார்ந்துணும், ஞானத்தில் உட்காரணும். ஓகே, அது எங்கே இருக்கும் சார்? வேறு சீட் தருவீங்களா? அப்புறம் அது வெளியில் காணப்படுற சீட் இல்லை, உனக்கு உள்ளே தான் இருக்கு. முன்னிலேயே நீயே உட்கார்ந்துக்கோ. சரி, அப்போ இங்கே அபிசந்தாயது பலம் ஆசிக்கிறான், அங்கே ஆசிக்கலை. அப்புறம் கூட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, அபிச்ச ஏவ ஆல்சோ தம்பார்த்தம். இது தம்பம் ஆசுரி குணங்கள் சொல்லும்போது அங்கேருந்து வந்துச்சு. ஓகே, ஷோ ஆஃப், சிம்பிளாக சொல்லணும்னா இங்கிலீஷில் ஷோ ஆஃப். ஓகே, அப்படின்னு இப்போது இவங்க நமக்கு வெளியில் கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவுக்கு பார்ப்போம், பட்டாட்டோப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா ரொம்ப எல்லோரும் எல்லோரும் நினச்சிக்கணும், நம்ம இப்படி பண்ணோம், நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுக்காக பல வகையான இங்கே யஜ்ஞமன வார்த்தைன்னு இந்த காலத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் அது சொன்னா எனக்கு. சரியா? எல்லா நாளும் யஜ்ஞம் பண்ணுறதில்லை. யஜ்ஞம் என்ன அப்படி தான் ஹோமம் பண்ணி குண்டம் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே தினந்தோறும் வீட்டில் சுவாமிக்கு கும்பிடணும், அது யஜ்ஞம் தான், தெய்வ யஜ்ஞம்.
பித்ருகளுக்கு பிண்டதானம் பண்ணுறோம், பித்ருயக்னம் எல்லாமே. ஜீவிகளுக்கு மனுஷர்களுக்கு யாருக்கோ பண்ணுறோம், அது யக்னம் தான். அதனால் தம்பார்த்தம் இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும். நிறைய பேர் தர்மத்தில் இருப்பாங்க, மதம், தர்ம காரியங்கள், அப்புறம் கோவில்களோட சம்பந்தம், இல்லை வேறு ஏதாவது அப்படி நல்ல பொது காரியங்கள், கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது இப்படியெல்லாம். ஆனால் அது மூலமாக என்ன உள்ள ஆசிச்சு பண்ணுறாங்கன்னா பேரு புகழ் இருக்கணும். பார்த்தீங்களா, இன்னொரு வகையானவங்களும் வந்து பேரு புகழ் பொலிட்டிக்ஸில், ராஜகீயத்தில் எதிர்பார்க்குறான். இன்னொருத்தர் வந்து சினிமா ஃபீல்டில் பார்க்குறான். இந்த தர்மம் பேர், மதம் பேர் சொல்லி, சுவாமி பேர் சொல்லி இங்கே இருக்கிற கூட நிறைய பேர் இங்கேயும் பேர் வேணும், பேர் புகழ் வேணும். வெளியில் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி தெரியலன்னா கூட உள்ளக்குள்ள அந்த ஒரு மூலையில் தம்பம் இருக்கும். அதான். அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். இது இப்போ நான் சொன்ன பாயிண்ட் அந்த அளவுக்கு இல்லை சார், அவர் ரொம்ப காமாக பண்ணிகிட்ருக்கிறாரு, இப்படி அப்படி இருக்காருன்னா கூட இப்போது காலத்தில் இருக்கிற கிரிட்டிசைஸ் பண்ணல, கோவில்கள் ஆகுது, இந்த மட்டங்கள் விழாது, இதெல்லாம் செய்யும்போதும் பணம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ கோயில் நடத்துறதுக்கு கூட தர்மகர்த்தர்கள் இருந்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு சொத்து இருக்கும், ஏதோ இருக்கும், நிலம் இருக்கும், அப்படியெல்லாம். ஆனால் இன்னும் கோவிலுக்கு எப்படி பணம் வரும், இதை பற்றி மீட்டிங்கில் சிந்தனை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வகை மக்களுக்கு கொடுத்தது கொடுக்கட்டும், ஹுண்டியில் போட்டது போடட்டும், யாரோ தானமாக கொடுத்தா அவங்கள கொடுக்கட்டும். அப்படி சொல்லணும்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அசல் இந்த பூஜைக்கு டிக்கெட்டை வைக்கக்கூடாது. சரி, கூட்டம் குறைக்கிறதுக்கோ அப்படியோ இப்படியோ ஏதோ சொல்லி இந்த பணம் கலெக்ட் பண்ணுறதுன்னு பெரிய தவறு. இப்போ இதுக்கு அடிப்படை இந்த தம்பமான வார்த்தை நான் இப்படி சொல்லலைன்னு உங்களுக்கு புரியாது, சரியா? இப்போ நமக்கு தெரியாத காரணம், இப்போ திருப்பதி கோவில் அவ்வளோ இல்லை சம்பதையோட செல்வமாக இருக்கும்போதும் அங்கே கூட இந்த டிக்கெட்டு வச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ தம்பம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் தம்பத்தின்னு வளர்த்துறாங்க. இது விஐபி தர்ஷனம் சொல்லலாமா? அசல் பகவானுக்கு முன்னாடி ஹூ இஸ் விஐபி? இன்சல்ட்டிங் த லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதை மாற்றணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது பாட்டி போயிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம போக வேண்டிய வழி, நம்ம வந்த வேலை பார்வை இது பார்க்கணும். சின்ன சின்ன அதுலெல்லாம் மாட்டிக்கூடாது. அதனால நம்ம லெவலில், நம்ம வீட்டில், நம்ம சுற்றி கூட இப்படி ஏதோ தம்பத்தோடு பண்ணுற மாதிரி சொன்ன உதாரணம் வேறே கூட. இப்போது காலையில் அந்த காலத்தில் வேறே ஒரு கிராமம் வாத்தாவரணம் வேறு. ஃப்ளாட்ஸில் இருக்கும்போதும் நீ காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அரை மணி நேரம் மணி அடிச்சுட்டே இருந்த என்ன ஆகும்? அந்த காலையில் சரி நல்லது தான், நல்ல விஷயம் அது. ஆனால் அப்புறம் 7:30-8 மணிக்கு தக்க தையான்னு கேட்கும். அப்படின்னா அதான் சினிமா, டிவி ஆரம்பமாகும். அப்புறம் அந்த வீட்டில் வந்து சப்தம் வரும், பேசுவாங்க. அப்பப்பா எல்லா 20 வீட்டுக்கு மாடிக்கு எல்லாத்தையும் கேட்கும். அப்போது என்ன பூஜை? இதில் தம்பம். அந்த வீட்டில் அந்த அம்மா ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சு காலையிலேயே டிங்கு 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 டிங்குன்னு பண்ணுவாங்க. எதுக்கு? இப்படி பழக்கம் இருக்கிறவங்க சரி மணி எப்படி சார் சவுண்டு குறைக்கிறது எனக்கு தெரியாதுன்னா எனக்கிட்ட வந்து சொல்லி தருவேன். அப்போ டிவி எதுக்கு சப்தமாக வைக்கணும்? இப்போ டிவி சப்தம் உனக்கு மட்டும் கேட்டால் போதும் இல்லையா? அதே வீட்டிலும் அதே டிவி வைப்பாங்க பாருங்க. நம்ம விண்டோஸ் எல்லாம் மூடிக்கணும்.
ஆனால் காலையில் 5 மணிக்கே எழுந்திருவாங்க. காலையில் கோலம் போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் கேரக்டர்ஸ் உலகத்தில் பார்க்கலாம். என்ன இது தம்பம். அப்போ பூஜை யக்னம் எங்கே இருக்கு, உன்னுடைய மனசு எங்கே இருக்கு, உன்னோட பிஹேவியர் எங்கே இருக்குன்னு கேர்ஃபுல். நம்ம இதெல்லாம் அங்கே அப்படி தவறு போகக்கூடாது. அப்புறம் இந்த விஷயத்தில் கோவில்களை பற்றி சொல்லியிருக்கேன், இன்னும் கூட சொல்லுவேன் கொஞ்சம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நவக்கிரகங்கள் இல்லாத கோவில்களுக்குள்ள ஆக்சுவலாக ருஷி பரம்பரையில் ஒரு 100-200 வருஷம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது 100 வருஷத்துக்குள்ளேயே கோவில்களுக்குள்ள நவக்கிரகங்கள் வைக்கிறதுனே பழக்கம் இல்லை. ஆனால் இப்போது டிப்பிக்கல் உதாரணம் சொல்லணும்னா, அவங்க யார் கேட்டேன்னு திட்டக்கூடாது, யார் கேட்பாங்க இது? பொதுவாக பெருமாள் கோவிலில் நவக்கிரகம் இருக்காது. பொதுவாக எங்காவது யாராவது பண்ண தவறு. ஆனால் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு தன்வந்திரன்னு கூப்பிடப்படுற கோயம்புத்தூர் ஃபேமஸான தன்வந்திரி கோவிலுக்குள்ள அப்புறம் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன கூட வந்துச்சு, அது நான் பப்ளிக்காக சொல்ல மாட்டேன். தர்ஸ்டே கூட்டம் சில இடத்துக்கு போகுமே, அது ஒரு பக்கம் வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தன்வந்திரி கேட்ட மக்கள் இல்லை, இங்கே மக்கள் நிறைய இருப்பாங்க. எதுக்கு வச்சிங்க? கோவிலுக்கு இன்கம் வரணும். அப்போ என்ன தர்மகர்த்தா, என்ன கோவில் நடத்துகிறோம் நம்ம? நிறைய பண்ணுறாங்க நல்லது அவங்க, அதெல்லாம் நமஸ்காரம் அவங்களுக்கு. பட் இந்த மாதிரி அவ்வளோ நிறைய பண்ணி இப்படிப்பட்ட ஒரு தவறு பண்ணால் பெரிய தவறு. அதையும் கேரள சம்பிரதாயத்துக்கு சேர்ந்த, கேரளத்தில் கோயில்கள் தமிழ்நாடுக்கு மேலே ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க, நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். குளிக்காம டெம்பிளுக்கு யாரும் வரமாட்டாங்க. எல்லோரும் காலையில் பார்த்த ஸ்திரீகள் எல்லாம் அந்த ஈரம் முடியோடைய, புருஷர்கள் எல்லாம் செட் இல்லாமல் அப்படி இல்லை, ஒரு நல்ல திவ்யமான அனுபவம் இருக்கும் கேரள கோவில்கள். சரி, ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸாம்பிள் நான் அந்த அவ்வளோ பப்ளிக்காக சொல்லிட்டேன். ஏன்னா நானே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அப்புறம் பார்க்கும்போது இந்த வித்தியாசம் எல்லாம் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த கோயில்களில் பாகவத சப்தாகம், கீதா யக்னம், ஏதோ ஒன்றும் இந்த மாதிரி உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்ணி ஃபண்டு ரைஸு பண்ணுறது, கோவிலுக்காகாவது ட்ரஸ்ட்டுக்காகாவது உங்கள் எதுக்காவது ஆசிரமத்துக்காகாது. ஆசிரமங்கள் கூட நிறைய பணம் தேவைப்படுறது. அவளை பெருசு யார் கட்ட சொன்னாங்க, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு யார் கஷ்டப்பட சொன்னாங்க? இப்போது அதிக பணத்துக்கு யார் கஷ்டப்பட சொன்னாங்க? எதுக்கு? அது எந்த அளவுக்கு அது போதும் அப்படி நிறுத்த மாட்டான். அது வேறு ரொம்ப 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 பண்ணி 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 யாரோ முதல்ல கொடுத்தாங்க, அது வச்சுட்டு நீ அப்படியே ஃபிக்ஸ்டாக ஏதோ வச்சு அமௌண்ட்டு அது நடத்து. மிச்சம் ஏதாவது வந்தா எக்ஸ்ட்ரா அப்புறம் என்ன பண்ணலாம், திரும்பி நம்ம கோயில் கூட மார்பிள் போடலாமா? இப்படி பண்ணக்கூடாது. தானம், அன்னதானம் பண்ணிட்டே இரு. தினந்தோறும் நல்ல பூஜைகளை நடத்து. அக்கேஷனில் தவிர, பப்ளிக் வந்து புக் பண்ணால் தவிர, நிறைய கோயில்களுக்குள்ள காலையிலோ சாயங்காலம் அக்னிஹோத்திரமே இல்லை. மக்கள் எப்படியோ அக்னிஹோத்திரம் விட்டுட்டாங்க. வீட்டில் யாரும் பண்ணுறதில்ல, பிராமணர்களே பண்ணுறதில்லை. கோவிலன் இருந்தால் அங்கே தினந்தோறும் ஒரு சின்ன கணபதி அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ணலாம் இல்லையா? அங்கே ஒரு வாத்தியாரம் வச்சுருக்குங்க இல்லையா? ஆனால் அது பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அவர் பார்ட் டைமாக 10 கோவிலுக்கு அங்கே போய் கொஞ்சம் பண்ணி இங்கே போய் கொஞ்சம் பண்ணுன்றான்னா எதுக்கு? நீ அவருக்கு கொடு, அவருக்கு 30,000-50,000 கொடு. ஐடி போகிற ஆளுக்குன்னா கொடுப்பேன், கொடுத்துட்டு நல்லா ஒழுங்காக பண்ணுவேன். பார்த்தீங்களா எத்தனை லூப் ஹோல்ஸ் இதெல்லாம் இருக்குது. பிகாஸ் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லி தான் ஆகணும். ஓகே,
என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு தெரியாது. என்ன பண்ணுறீங்க? தெரிஞ்சுக்குங்கோ. நம்ம அப்படி தவறில் அப்படிப்பட்ட தவறு வழியில் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பாகவத சப்தாகமனி முக்கியமாக சொல்ல வேண்டியது, எல்லா இடத்திலும் கதாக்காரன்னு கேட்பாங்க. அது சில பேர் இருக்காங்க ரேட் எல்லாம் வச்சு சொன்னான். இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் அது ரொம்ப இத்தனை லட்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், இத்தனை விதமாக இப்படி ஏற்பாடு பண்ணணும், நாங்கள் இத்தனை பேர் வர போகிறோம், தங்கிறதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் செலவு பண்ண வைப்பாங்க. நல்ல ஃபேமஸ் ஆள் வரணும் அப்படின்னா. இங்கே அந்த பக்கம் இங்கே அவ்வளோ பண்ணுன்னு கொஞ்சம் வேறு விதமாக எல்லாம் இருக்கும். கதாக்காரன் சில பேர் கேட்கல. நீங்கள் சம்பாவனம்னா தட்சிணை, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறவங்க தெரியல அவருக்கு எவ்வளோ. ஆனால் இவங்க மட்டும் வேறு விதமாக எல்லாம் அது பண்ணி இது பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. ரிசீட் போட்டு அது போட்டு இது போட்டு கலெக்ட் பண்ணி அவருக்கு ஏதோ கொடுத்துரும். அவர் கேட்கல போவார் பார்ப்போம். மிச்சம் எதுக்கு இவ்வளோ? இந்த யக்னம் எல்லாம் ராஜசேக யக்னம் ஸ்ரத்தா விரஹிதம். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, 2 தான். இந்த தம்பார்த்தம் செய்கிறதுல ராஜசம் புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். கிருஷ்ணர் 2 வார்த்தை சொன்னார். நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டேன். 3வது தாமசிக யக்னம். இன்னொருத்தர் இருக்கான். விதிஹீனமஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யக்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. ஸோ தாமசிக யக்ஞம் எந்த சுபாவம் இருக்கிறவங்களை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரஜோ சுபாவம் பற்றி இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு ஞாபகம் வருது. கோவிலில் அந்த வாத்தியார் இருக்கார், பிராமணன் தான் பொதுவாக. அவங்க அந்த கோவில் ட்ரஸ்டி மெம்பர்ஸ் ஆகுது, இவங்களாவது அவங்காவது அந்த பிராமணன் மதிக்கவே மாட்டான். ஒரு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கோங்க, சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கவனிக்க வேண்டாம். நாங்கள் டீச்சிங்னா இருக்க நான் அதெல்லாம் கவனித்து உங்களுக்கு சொல்லணும். இல்லை அனுபவத்தில் சிலது கிடைக்கும், தெரியும். நம்ம எப்போ கொஞ்சம் நல்ல சூக்ஷ்மமாக ஆத்தியாத்மிக சிந்தனை பண்ணும்போது இதெல்லாம் கண்ணுக்கு காணப்படும். சரியா? அங்கே மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. காலையில் ஃபஸ்ட்டு டைமு கோவிலுக்கு வந்தாங்க அவங்க, யாரோ மெம்பர் யாரோ, அது பிராமணனும். நம்ம ஏதோ புதுசாக போகிறோம், அவருக்கு நமக்கு தெரியாது, மூஞ்சி கூட தெரியாது, அவரும் நம்மளை பார்க்க முடியாது. ஏதோ டிக்கெட்டு கொண்டு வந்தால் தேங்காய் கொடுத்தா அப்படி நமஸ்காரம் கூட பண்ண மாட்டான் பிராமணனுக்கு. அவங்க காலையில் ஒரு பிராமணனுடைய தரிசனம் கிடைச்சதுன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்ன அதெல்லாம் ஏன்னா அவங்கள திருஷ்டியில் ஈவன் இவங்க சம்பளம் கேட்டு அங்கே வேலை பண்ணுறாங்க இல்லையா, வேல்யூ போச்சு. அதனால தான் நிறைய உத்தமமான பிராமணர்கள் அந்த காலத்தில் புரோஹித்தத்துக்கு போக மாட்டாங்க, தபஸ் எல்லாம் போயிடும். அவங்கள தபஸ் என்னமோ பண்ணிக்கிட்டு அத்தியாபனம் அவங்களா படிச்சுக்கிறது, வந்தவங்களே சொல்லிக் கொடுக்கறது, அவ்வளோதான். இல்லை இப்படி உட்காந்துட்டு அவர் பாட்டு ஒரு மணி நேரம் ஏதாவது தெரிஞ்சது பேசிகிட்டு இருந்தால் கேட்குறவங்க கேட்பாங்க. நிறைய பேர் போக மாட்டேன். பாகவதத்தில் அந்த துவஷ்டா இந்திரன் ப்ரஹஸ்பதி அவங்களை விட்டுட்டு போயிட்டார் டைவர்ஸ் கொடுத்துட்டு. அப்போது வேறு இன்னொரு குரு வேணுமென்னு சொல்லிட்டு அவங்க துவஷ்டாவோட பிள்ளை அவர்னு கொண்டு வந்து அவர் ஏதோ தப்பு மந்திரம் சொன்னாருன்னு இந்திரன் அவனோட தலை ஒட்டி இப்படியெல்லாம் ஏதோ கதை இருக்கு. அங்கே முதல்ல துவஷ்டா நான் வரமாட்டேன். அங்கே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது நான் சொல்கிறது. ஞாபகம் இருந்தால் கேட்டவங்களுக்கு யாருக்காவது
தபஸு போயிடும், பிராமணன் அடிமையாயிடுவான், அப்போ அந்த கௌரவம் இருக்காது. அது அந்த பக்கம் இருக்கு. சரி, இவங்க வந்து பண்ணணும். இன்னைக்கு சப்போஸ் எங்கள் வீட்டில் எங்கள் சார்பில் நாங்கள் வந்து எங்களுடைய வெட்டிங் டே, அதனால் பூஜை பண்ண வைக்கிறோம். அப்போ ஏதோ சரி இங்கே பண்ணி தான் ஆகணும் நமஸ்காரம். ஏன்னா அவர் கடைசியில் ஏதோ தட்டு கொடுப்பார் இல்லையா, இந்த தட்டு கொடுக்கும்போது நமஸ்காரம் பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணுமே, அப்போ பண்ணுவாங்க. தவிர ஏன் இப்படி தினந்தோறும் நீ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமஸ்காரம். அதுதான் சொன்னோம், காலையில் எழுந்திரிச்சப்பறம் வந்து முதல் தடவை யார் யார் நல்லா பார்க்குறோமோ வாக்கிங் போயோ அப்படியோ ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தேன், அவங்க எல்லோரும் அப்படியே நமஸ்காரம் பண்ணணும். ஒன்றும் சொல்லணும், நல்ல சம்ஸ்காரம். ஓகே, சரி. மூணாவது இப்போ தாமசிக யக்ஞம் பற்றி. முதல் பரிச்சக்ஷதே யக்ஞம் தாமசம். இந்த விதமான ஸ்வபாவம் இருந்து யக்ஞம் பண்ணுற இதுக்கு தாமச யக்ஞம் అని சொல்லுவாங்க. பரிச்சக்ஷதே யக்ஞம் தாமசம். என்னது பாயிண்ட் வைஸ் ఇక్కడ కొంచెం நிறைய பாயிண்ட் சொல்கிறாரு. விதிஹீனம் முதல் பாயிண்ட் நம்பர் 1. எந்த விதி சாஸ்திரம் சொன்னபடி எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு என்ன தோணுறதோ அப்படி, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்களோ அப்படி. விதிஹீனம், சரியா? அப்புறம் சாஸ்திரத்துக்கு வெத்திரேகமானதல்ல, சாஸ்திரம்ல சொல்லாததல்ல. அப்படி என்ன, இந்த பசுகள் எல்லாத்தையும் வெட்டுறது, அதெல்லாம் சமைச்சு சாப்பாட்டுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் நடத்துகிறாங்க சில பலி பண்ணுறது. அப்புறம் ரெண்டாவது அஸ்ருஷ்டான்னம். ஒரு யக்ஞம் அது கொஞ்சம் பெரிய லெவலில் நடந்ததுன்னா, பெரிய பொது லெவலில் பொதுமக்கள் கோவில் தெரு அப்படி ஏதாவது நடக்கிறதுன்னா, இல்லை நம்ம வீட்டிலையே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னா அப்படி. நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் யக்ஞம் தான். குழந்தைக்கு காது குத்துறோம், மூக்கு குத்துறோம், ஏதோ பண்ணுறோம், மொட்டை அடித்தோம், ஏதோ பண்ணுறோமே, அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நேமிங் செரமனி, அதெல்லாம் யக்ஞம் தான். இங்கே தாமஸ் அவன் என்ன பண்ணுவான், அன்னதானம் பண்ண மாட்டான். அஸ்ருஷ்டானவன்னா அன்னத்தை பண்ணவே இல்லை, சாப்பாட்டு நிறைய பண்ணவே இல்லை, நிறைய இல்லை, அசல் பண்ணவே இல்லை, யாருக்கும் கொடுக்கல. பிரசாதம் வரும், சும்மா ஒரு சொட்டு அப்படி என்னமோ போட்டு. பொதுவாக இப்படி ஒரு கோவிலனே அப்படி வச்சு ஏதாவது பண்ணால், ஒரு விழா ஏதாவது நடக்கிறதுன்னா, அந்த யக்ஞம் எப்போ பரிபூர்ணமாகும்னா அங்கே அன்னதானம் நடக்கணும். நல்லா பிரசாதம் பண்ணி நிறைய அன்னதானம், அன்னத்தை அங்கே சமைக்க வச்சுட்டு அப்படி பண்ணி சுருஷ்டான்னம்னா அன்னம் பிரச்சனை அங்கே இல்லவே இல்லை. ஏன்னா அன்னதானம் சிறந்த தானம், சரியா? அதனால் அஸ்ருஷ்டானம்னா அங்கே முக்கியமாக திரும்பியும் அந்த அன்னம் இது வந்து பிராமணர்களுக்கு முதல்ல கொடுக்கணும், அவங்களுக்காவது பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்காம, பொதுமக்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்காம, எதுவுமே பண்ணாமல் அஸ்ருஷ்டான்னம். ஸோ விதி இல்லை, நியமம் இல்லை, அங்கே ஒன்றும் அன்னதானம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அடுத்தது 3 மந்திரஹீனம். ஒரு மந்திரம் நல்லா சொல்கிறது அப்படி ஒன்றும் கிடையாது, மந்திரமே இல்லை அங்கே. இல்லை மந்திரம் சொல்கிற நல்லவங்களும் இல்லை. அதில் வந்து ஸ்வரலோபம், ஸ்வர்ணலோபம், தப்பாக அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறது. ஏன்னா யக்ஞம் கூட மந்திரம் இருந்தால் தான் அதோடைய சக்தி, அதோடைய பலம். அதனால தான் வேதம் மந்திரங்கள் எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியாது, பிராமணன் படித்து தெரிஞ்சுக்கினவனு பண்ணணும். ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் லேட்டஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாம் கேசட்ஸ் கிடைக்கிறது எல்லாம். அதனால நிறைய தாய்மார்கள் வந்து வரலட்சுமி விரதம் வந்து அதெல்லாம் கேசட் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு பிராமணன் கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு தட்சணை கொடுத்துட்டு அவருக்கு போஜனம் வச்சுட்டு வரலட்சுமி விரதம் பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே பண்ணுறோம். எல்லாத்துக்கும் பாட்டை போடு,
அப்புறம் இல்லை பூஜைக்கு எல்லாத்துக்கும் அது வேறு அது பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாம் அந்த மொத்தம் வரலட்சுமி அது போட்டு நீ அதை கேட்டுட்டே பண்ணலாம். இப்படி ஆகிப்போச்சு. ஏன் ஒரு எவ்வளோ செலவு பண்ணோம், மிச்சம் எல்லாம் செலவு பண்ணுறான் நல்லா நிறையா. ஆனால் இதுக்கு மட்டும் கஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது. மந்திரஹீனம், எந்த மந்திரமும் கிடையாது. அதனால தான் கோவில்கள், சில கோவில்கள் ஏன் ரொம்ப பகவானோட சாநித்தியம் அதோடைய சக்தி பவர் அப்படி இருக்குமன்னா 5 கால பூஜை, அங்கே இருக்கிற வாத்தியார்கள் எல்லாரும் ரொம்ப நியம நிஷ்டர்களோடு இருக்கிறது. அப்புறம் மந்திரம், இது 3 இருந்துச்சுன்னா அங்கே அந்த கோவில்களே வேறு, அந்த சாநித்தியம் பகவான் எல்லா இடத்துல இருக்கான். ஆனால் ரொம்ப அவைலபிள் அந்த மாதிரி. ஸோ அங்கே உள்ளே இருக்கிறவங்கள நான் ஒரு கோவிலுக்கு போனேன், சின்ன சின்ன கோவில்கள் அங்கே இங்கே இருக்குமா, கோவிலுக்கு அவ்வளோ பேர் மக்கள் போகிறதில்ல எல்லா நாளும், அந்த ஸ்பெஷல் டேஸ் தான் இல்லையா, சதுர்த்தி, அப்புறம் இது என்ன பிரதோஷம் அப்படி. நான் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனேன், அந்த பூஜாரி அங்கே சுவாமிக்கு முன்னாடி அந்த இது இருக்கும் இல்லையா படி, அது மேலே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. நான் ஆக்சுவலாக அந்த கோவிலுக்கு எதுக்கு போனான்னு, அங்கே ஏதாவது சத்சங்கம் நடத்த முடியுமான்னு பார்க்குறதுக்கு போனேன். நாங்கள் யாரோ 9 மணி கூட அவர் எழுந்திருக்கலை. ஏன்னா தினந்தோறும் இப்படி தான் யாரோ வருவான், அப்போ வந்துட்டு அவங்க ஏதாவது அர்ச்சனான்னு சொன்னால் ஏந்துருவார், இல்லைன்னா அவங்க ஒன்றும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அவர் பாட்டி போட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறார். இதுக்கு மேலே என்ன பாப்பம் தப்பு இருக்கு? எப்படி பண்ண முடியறதுன்னா சம்ஸ்காரம் இல்லை. ஆனால் ஏதோ பிராமணனோ வைஷ்ணவன் பேரில் வந்து பெருமாள் கோவிலில் முன்னாடி அப்படின்னா இதெல்லாம் படிக்கலை, இதெல்லாம் படிக்காமே அந்த இடத்துக்கு வந்து எதுக்கு வயிற்று பொழுப்புக்கு. பிராமணன் கூட இப்படி வயிற்று பொடுப்புக்கு நீ போயிட்டா உலகம் என்ன ஆகும்? நான் பிராமணனை பற்றி ரொம்ப பாராட்டுறேன் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு மனசில் அந்த குலம் ஜாதியை பற்றி வரக்கூடாது. நிறையவே பேசியிருக்கோம், பகவத்கீதையில் சொன்னோம், சாதுர்வர்ணம் பற்றி சொன்னோம், இனிமேல் கூட சொல்லிகிட்டே இருப்போம். பகவானும் சொல்லுவார், எல்லா இடத்துலும் வரும். அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நேற்றுக்கு எங்கே ஒரு பாயிண்ட், குணபிராமணன் வேறு ஜாதி பிராமணன் வேறு. அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் பிறக்கும்போதே அவங்க ஃபேமிலி தெரியாது, அவர் அப்பாவும் மிலிட்ரியில் இருக்கான் பிராமணன், இப்போ பிள்ளையும் சப்போஸ் அப்படியே மிலிட்ரியில் சேர்ந்துட்டான், மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகிட்டான். அப்போ நீ குணபிராமணன் இல்லை, நீ ஜாதி பிராமணன், குணதானி க்ஷத்ரியன். சரி இருந்துக்கோ, அங்கே தப்புன்னு சொல்லலை பகவான, அங்கே இருந்துக்கோ, அது நல்லா பண்ணும், நல்லா பண்ணும். உத்தவகீதையில் பாகவதத்தில் வருது இதெல்லாம். இப்போது அந்தந்த இடத்துல நீ என்னென்ன எது ஸ்வதர்மம் உனக்கோ அது நல்லா ஒழுங்க பண்ணு. அதில் இருந்து நீ அங்கே தான் சொன்ன ஆனிமல் மேன் டு மேன் டு டிவைன் மேன் ஆகணும். புரியுதா? அப்படி இருக்காங்க, மாதிரி என்ன பண்ணுறது? இருந்துக்கோ, உனக்கு சுபாவம் உள்ள அப்படி இருக்க. டோன்ட் வரி அபவுட் த வெளியில் ஜாதி பிராமணன், அதே மாதிரி இருந்து போட்டோம். அதனால் இந்த ஜாதி பற்றி வர்ணம் பற்றி ஒன்றும் பண்ண முடியாது இந்த காலத்தில். ஆனால் ஆசிரமம் பற்றி கேர் எடுத்துக்கலாம். சொல்லியிருக்க இதுக்கு முன்னாடி. ஆசிரமம் என்ன, பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாசா. இது பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன இப்படி இருக்குது, ரிட்டையர் ஆகிட்டே, வயசு என்ன, இப்போ என்ன விஷயம், எல்லாம் செட்டில் ஆகிடுச்சா, இடிக்கிடுன்னு கிரகஸ்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு வந்துரு. அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துலையே சன்னியாசியா வாழு. இது யாரும் வேண்டான்னு சொல்லலையே. ஆனால் ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ரொம்ப முன்னாடியே பகவத்கீதை எல்லாம் கேட்டு இருக்கணும், தயாராக இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா போயிடும், வாழ்க்கை போயிடும். ஸோ மந்திரஹீனம், அதக்ஷிணம். சாஸ்திரத்தில் சிலது எல்லாத்துக்கு இல்லை,
దక్షిణ కొడుకడం అనేది దక్షిణ భక్తి దక్షిణన్న అదే వాద్యారికి ஏதோ ஒரு விதமான தட்சணை கொடுக்கணும். அந்த தட்சிணன்னா தானம்னு கூட சொல்லலாம், அப்படி தானே? அது சில சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி, சில இடத்துக்கு தகுந்த மாதிரி நீ தானம் அந்த தட்சிணை கொடுக்கணும். அதட்சிணம் ஒன்றும் கொடுக்க மாட்டான். முதல்ல பேசும்போது ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு சுவாமி, கொஞ்சம் குறைச்சிக்குங்கன்னு கேட்பான். போத்தீஸுக்கு போன பட்டுப்படை பற்றி பார்கென் பண்ண முடியுமா? ஆனால் பிராமணன் கிட்ட வந்த மட்டும் தட்சிணை கொடுக்கறதுக்கு பார்கென் பண்ணுறானே, குரு தட்சிணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறானே. அப்படி தட்சிணை అనేది தானத்துக்கு கீழே வரும். அதுக்கு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். பொதுவாக அப்படி என்ன, நம்ம வீட்டில் தினந்தோறும் பண்ணுறதுக்கு யாருக்கு தட்சிணை கொடுப்போம்? வேணுமన్నా அந்த தட்சிண தானம் అనేది ஒரு சின்ன பாத்திரம் ஏதாவது வச்சுக்கிட்டு தினந்தோறும் 5 ரூபாவோ 10 ரூபா, அந்த காலத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மண் இது கொடுப்பான். நல்லா இருக்கும். அதை நாங்கள் போட்டு அப்புறம் அதுலேருந்து இப்படி பொதுவாக அந்த திருப்பதி போகிறதுக்கு அது எல்லாத்துக்கும் இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு குண்டியில் பணம் எல்லாம் அது செலவு பண்ணிக்கிட்டு போய் இல்லைன்னா அதை கொண்டு போய் அங்கே போடுறது இப்படி எல்லாம். ஸோ அதிலும் நிறைய பலம் இருக்குது தெரியுமா? சேவிங்ஸ்ன்னு சொல்லுங்கோ, நம்மளது இல்லை இதுன்னு கொடுக்கறதுன்னு சொல்லுங்கோ. அப்புறம் அது வினோபாபா அவங்களை வந்ததுக்கப்புறம் ஒரு பிடி அரிசி, இது பெரியவர் காஞ்சி பெரியவர் கூட சொல்லியிருக்காரு, பிடி அரிசி திட்டம் தினந்தோறும் வேணும். இவ்வளோ அரிசி போடுறதுன்னு உனக்கு என்ன ஆயிடுச்சு? மாதத்துக்கு அப்புறம் பாரு. அது தானத்துக்கு எங்காவது அன்னதானமோ எங்கோ கொடு, சரியா? அன்னதானம்னு எங்கே போய் பண்ண வேண்டாம், அதை அப்படியே கொண்டு போய் கோவிலில் பிரசாதம் பண்ணுங்க சுவாமி. ஒரு அரிசி கொடுத்து அவர் என்ன பிரசாதம் பண்ணுவார்? மிச்சம் ஏதோ தேவைப்படும். சரிப்பா சொல்கிறேன், ஏதோ விதமாக உபயோகப்படுத்துவான். அங்கே தேவை பிரசாதம் பண்ணுறதுக்கு அரிசி வேணும் இல்லையா? அப்படி. ஸோ அதட்சிணம் தானம் இருக்கணும். தானம் பல வகையாக பல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ வீடு கட்டிக்கிட்டோம், அந்த அப்போ நிறைய அந்த குருவப்பிரவேசம் அதெல்லாம் பண்ணும்போது நிறைய அன்னதானம் பண்ணணும், பிராமணருக்கு தானம் பண்ணணும். அப்போ தான் புண்ணியம், அதான் நல்ல மெரிட். அது ஒன்று சம்ஸ்காரமான பண்ணிவிட்டு ஒன்று கிரமமாக ஸ்பிரிச்சுவலாக உன்னத்திக்கு போகிறதுக்கு உபயோகப்படும் இதெல்லாம். அதனால் எங்கே இது கன்ஜூஸ் தேவையில்லாத இடத்துல இங்கெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, புரியுதுதா? அதட்சிணம், தனதானம், கோதானம், பூதானம், சுவர்ணதானம், எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். வஸ்திரதானம், வித்யாதானம், இத்தனை இன்னும் கூட இருக்குது நிறைய தானம். ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன அவங்களுக்கு தேவைப்படும் అనేది யோசிச்சுட்டு கூட கொடுக்கணும். தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். கொடுக்கறது అనేది பழக்கம் வச்சுக்கணும். கொடுக்கறது பழக்கம் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்காது. இந்த பாயிண்ட் கூட உபனிஷத்து நாளைக்கு பேசும். நீங்கள் பேசுவீங்களா? உபனிஷத்து பேசும். இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல மனசு, நல்ல வாக்கு, நல்ல உடம்பு ஆரோக்கியம் இருக்கிறதுன்னு அர்த்தம். போன ஜென்மத்தில் நீ நிறைய பேருக்கு நிறைய கொடுத்திருக்கேன்னு அர்த்தமா, அப்படி சொல்கிறது உபனிஷத்து. இதெல்லாம் கேல்குலேஷன் எப்படி தான் உபனிஷத்து சொல்கிறது, அவ்வளோதான். நம்மனா நம்ம அதிருஷ்டம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதனால் சொல்கிறபடி வாழு, நல்லது தான் உனக்கு, ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அதனால் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ தட்சிணை கொடுக்க வேண்டிய அந்த தட்சிணை கொடுக்காமல் இருக்கிறது. அப்புறம் ஸ்ரத்தா விரஹிதம், ஸ்ரத்தை இல்லை, அதில் ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன், ஏதோ ஆகுதுன்னு பண்ணுவேன். சில வாட்டி பிள்ளைகளை அம்மா அப்பா சொல்கிறாங்களான்னு பண்ண வைப்பாங்க சில வாட்டி பெரியவங்களோட வேறு மாதிரி இருப்பாங்க, பிள்ளைகள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அதில் இருந்து பண்ணணும்னா சரி. யாரோ ஒருத்தர் சொல்கிறது கேட்கணும், அங்கே கேட்டுட்டு பண்ணணும்.
பண்ணும்போது ஸ்ரத்த இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸ்ரத்தா விரஹிதம். இந்த ஸ்ரத்த అనేది ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த டாபிக் எல்லாம் அத்தியாயமே. ஓகே, சரியா? இந்த தட்சிண விஷயம் பார்த்தா இன்னொன்று, வாழ்க்கையில் எது கூட ஃப்ரீயாக வாங்கக்கூடாது அப்படின்னு சிந்தனை ஞாபகம் வச்சுக்கணும். சிலது சில இடத்துல ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ நானும் எனக்கு கிடைச்ச இலவசத்துக்கு நான் வேறு செலவு பண்ணி இன்னொரு இடத்துலாவது அது இன்னொன்று பண்ணுவேன். ஃப்ரீயாக வந்துச்சுன்னு ஒரு 1க்கு 2 அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தீபாவளி முடிஞ்சு போச்சுல்ல. இப்படி அல்ல. ஃப்ரீ இதுக்கு சந்தோஷப்படக்கூடாது. எதுக்கு ஃப்ரீயாக வரணும் உனக்கு? எதுக்கு? அது நிற்காது. அதுக்கு நீ பதில் இப்போ கொடுக்கணும், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கணும். கீப் இட் இன் த மைண்ட். எங்கெங்கெல்லாம் நமக்கு ஏதோ ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு சொன்னால், சப்போஸ் அவங்க எனக்கு வேண்டான்னு சொன்னால் கூட நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு எதுக்காவது நீ வேறு விதமாக அது இன்னொரு இடத்துல யாருக்கு தெரியாமல் அது அங்கே கொடு. பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும். பிராமணனை தானம் வாங்குறவன் எனக்கு போதும்னு சொல்லணும். இல்லைன்னு நீ என்ன விரும்புகிறீங்களோ அதை அன்னைக்கு சொல்லணும். ஸோ அவங்க லெவலில் அப்படி இருக்கணும். அப்போ சமுதாயம் நல்ல சுபிக்ஷமாக நல்லபடியாக இருக்கும். ஸோ இப்படி பகவான் இந்த தாமசிக யக்ன விஷயம் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்காரு பாயிண்ட்ஸ். சரியா? நானும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசியிருக்கேன். ஸ்ரத்தா விரஹிதம்னா இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். சார் முடிஞ்சிச்சேன். உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. பூஜைக்கு இந்த கஞ்சூஸ் வார்த்தைக்கு இந்த ஸ்ரத்த இல்லாததுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து அர்ச்சனைக்கு உட்காரும் போதோ புஷ்பத்தின்னு பிரித்து போடக்கூடாது. இந்த நிறைய பேர் கூப்பிட்டுட்டு வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பூ வாங்கிட்டு எல்லாம் பிரித்து பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட எல்லாம் இருக்குது. புஷ்பம் முழுசாக அப்படியே கொடுக்கணும். அர்ச்சனை பண்ணும்போது சுவாமிக்கு கொஞ்சம் தான் இருக்கணும், ஒன்று பிரித்து கொடுக்கக்கூடாது. எல்லாம் அப்படி வாழ்க்கை பிரிச்சே போயிடும். பிரிஞ்சு போயிடும். நான் கொஞ்சம் குங்குமம் வேறு. குங்குமம் இவ்வளோ வச்சுருக்கிறோம், அர்ச்சனை பண்ணுறோம். அது கூட பார்த்து தீர்ந்து போகிறதுன்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் போட்டு அப்புறம் இங்கே நிறைய வச்சுக்கோ. பார்க்காத அதெல்லாம் அம்பாளை நினச்சிக்கோ, அம்பாளோட பாதங்களை நினச்சிக்கோ. ஓம் மாத்ரே நம, ஓம் ஸ்ரீமாராக்னே நம அப்படின்னு மனஸ்பூர்த்தியாக கொடுக்கணும். தட்சிணா தானம் ஸ்ரத்தையோடு பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால தான் நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ அதனால உன் மனசுன்னு கூடண்ணா மனசே என்னை மனசுன்னு புஷ்பமாக நினச்சி அர்ப்பணம் பண்ணிட்டுருக்கேன். நான் இல்லை, எனக்குள்ளே எதுவுமே இல்லை, என்னோடது ஒன்றும் இல்லை அப்படின்னு மனசுன்னு கொடுத்துருவேன். அந்த நிலை வரணும். அப்போ இந்த புஷ்பம் இது என்ற தகராறு இல்லை. மனசுனே கொடுத்துட்டேன், என்னே நான் கொடுத்துட்ருக்கேன், நானே இல்லை பகவானே. அப்படி ஆகணும். அதனால் இப்படி பிரித்து போடக்கூடாது. அர்ச்சனைக்கு முக்கியமாக புஷ்பம் ஆனால் அது அப்படி பூர்ணமாக இருக்கணும். அப்படியே சரி. அடுத்தது இப்போது பகவான் தபஸ் பற்றி பேச போகிறார். 14வது ஸ்லோகம். தேவத்விஜ குரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சர்யமஹிம்சா ச ஷாரீரம் தப உச்சதே. தபஸு பற்றி பேசும்போது பகவானும் நிறைய விஷயம் சொல்ல போகிறார். நிறையன்னா 6 ஸ்லோகம் எடுத்துக்கிறாரு. அங்கெல்லாம் ஒன்று தான் எடுத்தார், குணத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ரத்தைக்கு. முதல்ல இங்கே எப்படி டிவைட் பண்ணுறாருன்னா, இந்த தபஸ் అనేది 3 வகை. சரியா? ಶಾರೀರಿಕ, ವಾಚಕ, ಮಾನಸಿಕ.
காய்க வாச்சிக மானசிக தபஸ் 3 வகையான தபஸுகளை பற்றி மொத்தம் 3 ஸ்லோகங்களை சொல்லி அப்புறம் சாத்விக தபஸ்ன்னா இந்த 3 அந்தந்த குணம் இருக்கிறவங்க எப்படி உபயோகப்படுத்துவான் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா தபஸ் ரொம்ப முக்கியம். 6 ஸ்லோகங்கள் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இங்கே முதல் அப்படின்னா 3 ஸ்லோகங்கள் கரண திருஷ்டியா. கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், பாடி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், வாக் இஸ் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், மைண்ட் இஸ் அனதர். கரண திருஷ்டியா 3, அப்புறம் குணதிருஷ்டியா 3 விதமாக பேசுவார். மொத்தம் 6 ஸ்லோகங்கள். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, காய்க தபஸ், சாரீரிக தபஸ். தபஸ் எதுக்கு? தபஸ்ஸன் தபன்னா பர்னிங், கொளுத்துறதுன்னு அர்த்தம். தாப் ஹீட்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னு அர்த்தம். ஒரு நியமம் விரதம் நிஷ்டை வச்சுக்கிட்டு செல்ஃப் இம்போஸ்டு, நானே என்னை டிசிப்ளின் பண்ணுறதுக்காக சாரீரகமாக முதல்ல இங்கே சாரீரகம் சரீரத்தின்னு தபஸ் అనేది நியமங்கள். சாப்பிடாமல் இருக்கிறதோ அப்படி பண்ணுறதோ, நைட்டு மட்டும் சாப்பிட்றேன், இன்றைக்கி அப்படி சாப்பிட்றேன், இது மட்டும் அதுதோ இருக்குல்ல, இல்லை சின்ன சின்னதை கூட இல்லை, அதெல்லாம் தபஸ் தான். ஆனால் இங்கே சாரீரிக தபஸ் பற்றி சொல்லும்போது இன்னொரு பலம் தபஸில் சரீரத்துடைய சோம்பேறித்தனம் போகணும். சரீரம் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியம் வயசு அது வேறு விஷயம். பட் பொதுவாக இந்த லேசினஸ் சோம்பேறித்தனத்தை நீக்கணும்னா சாரீரிக தபஸ் வேணும். அதே சார் ஜிம்முக்கு போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், கொஞ்ச நாள் போவான் விட்டுடுவான். யோகா கொஞ்ச நாள் தான் விட்டுடுவான். எல்லாம் அப்படி இல்லை. சில தபஸ் நித்தியம் நிரந்தரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேவை. அதில் இந்த சரீரத்துடைய சோம்பேறித்தனம் நீக்கிறதுக்காக சாரீரிக தபஸ் பகவான் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. ஜிம்முக்கு போய் யோகா போன்னு சொல்லலை, தேவ இங்கே முதல்ல சொல்லுது பாருங்க 4 விஷயங்கள். ஓகே, பூஜை பண்ணணும்ன்றாரு, மரியாதை செலுத்தணும்ன்றாரு, கௌரவம் காட்டணும்ன்றாரு. எப்போ மரியாதை செலுத்தணும், கௌரவம் காட்டணும், அப்புறம் ரெஸ்பெக்ட் காட்டணும்னு சொன்னாங்க, நீ சோம்பேறித்தனம் இருக்க முடியாது. இப்போது கோவிலுக்கு ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு வாத்தியார் 6 மணிக்கு போகலாம், எனக்கு கொஞ்சம் சண்டே தானே அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் யாரும் கோவிலுக்கு வரதில்லை, நான் கொஞ்சம் லேட்டாக போனேன், யார் கவனிக்க போகிறான்? சுவாமி கவனிப்பார் அப்படின்னு அந்த பிராமணனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் யார் பார்ப்பாங்கன்னு இல்லை, கரெக்டாக 5 மணிக்கு கோவில் திறக்கணும்னா நான் அங்கே 5 நிமிஷம் முன்னாடி இருந்து அப்படி திறந்து அவருக்கு சேவை ஆரம்பிக்கணும். அப்படி அனுசரித்தா அந்த பிராமணனுக்கு சோம்பேறித்தனம் இருக்குமா? இது எல்லா இடத்துக்கும் வீட்டில் கிருஹிணிகளாக இருக்கிறவங்க ஓகே, எனக்கு இப்போ ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சில பேர் பாட்டிகள் ஆயிட்டிங்க, பரவாயில்ல, வயசு ஏதோ ஆரோக்கியம் பரவாயில்ல, அப்படி கூட. பட்டு வேறு என்ன இருக்குது நான் எழுந்திரிச்சு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்ததுக்கப்புறம் கூட தூங்குறது, லேசினஸ். அப்போ என்ன பண்ணணும்? அந்த லேசினஸ் போகிறதுக்கு நானாக ஒன்றும் பண்ணல, மருமகள் பண்ணிக்கிறான்னு கூட நான் எழுந்திரிச்சு நானாகவே நிதானம் சீக்கிரமாக குளிச்சுட்டு, குளிக்க முடியலன்னான்னு கூட ஏதோ கை கால் மூக்கம் எல்லாம் கடிக்கிட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒன்று படிப்பேன். இப்படி இருக்கலாம் இல்லையா? எத்தனை மணிக்கு ஆகாது எழுந்திரிச்சு அப்படி இருக்கக்கூடாது. உடம்பு முடியலன்னா தவிர இந்த சோம்பேறித்தனம் అనేది ரொம்ப டேஞ்சரஸ். லேசினஸ் இஸ் டேஞ்சரஸ். அதனால தேவ பூஜை பண்ணணும். அதனால தான் காலையில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவ பூஜை நம்ம பண்ணுறோம் சார். 12 மணிக்கு எல்லோரும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் அப்புறம் 10 மணிக்கு குளிச்சுட்டு அப்புறம் அவருக்கு ஒரு ஆரத்தி காட்டு, அப்படி அந்த அவருக்கு பால் நைவேத்தியம் கொடு. செல்லாது, இதெல்லாம் செல்லாது. ஏன் அப்படி கோபமா சுவாமிக்கு?
அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டாச்சுன்னா நீ வந்து லாய்க்கு இல்லை இந்த விஷயத்துக்குன்னு அர்த்தம். யூ ஆர் மோஸ்ட் லேசியஸ்ட் பர்சன். அது ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும். மேக் இட் எ பாயிண்ட் தட் சண்டே ஆனால் கூட ரொம்ப நேரம் தூங்கணும்னு வச்சுக்கூடாது. நைட் சீக்கிரம் படுத்துக்கோ, சீக்கிரம் ஏந்திரு. நிறைய பேர் படுத்திட்டு இருக்காங்க வீட்டில், அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் உன்னோட வேலை நீ பண்ணிக்கோ. அப்படி எதுக்கு நீ ஆத்தியாத்மிகமாக முன்னத்தை ஏறணும்னு சொன்ன இந்த விதமாக. அதனால தான் வச்சுருக்காங்க. அதனால் சுவாமிக்கு ஒன்றும் வரப்போகிறதில்லை. நம்ம பண்ணுறதுனால அவருக்கு ஒன்றும் வரதில்லை. அவருக்கு ஒன்றும் வேண்டாம். எல்லாம் நம்மளுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ தேவா ஓகே. ரெண்டாவது வந்து அப்படின்னா காலையில் சாயங்காலம் அந்த டைம் கரெக்டாக அப்பாயின்மெண்ட் மாதிரி பகவானுக்கிட்ட மிஸ் ஆகக்கூடாது. சார் கரெக்டாக சாயங்காலம் டாக்டர் அப்போ தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு சார். சரிங்க, அது வழியில் என்ன பண்ணுறது? டாக்டர்கிட்ட எல்லா நாளாக போகிறீங்க, எப்போ போக வேண்டியது இருக்கும். அவர் டைமிங் முடிஞ்சால் வேறு டைம் கேட்டுக்கலாம் முடிஞ்சால். அப்போ என்ன அர்த்தம் என்ன? ஈவினிங் சந்தியா சமயத்தில் விளக்கு ஏற்றிட்டு சுவாமி கிட்ட உட்காந்துட்டு பாராயணம் அர்ச்சனை பண்ணுற சமயத்தில் நான் மாலுக்கு போகக்கூடாது, சினிமா ஹாலுக்கு போகக்கூடாது, கோல்மால் ஆகக்கூடாது, எங்கே போகக்கூடாது, சத் சங்கத்துக்கு வரலாம். இதுக்கு மேலே இன்னும் பவித்திரமானது இன்னும் இல்லையே. நீங்கள் இப்போ இந்த 1 மணி நேரம் பண்ணுற இந்த காரியம் அவ்வா யாரும் பண்ணல. அவ்வளோ பவித்திரமான காரியம் பண்ணுறீங்க. மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ், மோஸ்ட் வேல்யூபிள். அது தெரிஞ்சிச்சுன்னா ஆனந்தமாக இருக்கும். தேவ ஆயிடுச்சா. ரெண்டாவது த்விஜ. இப்போ தான் பிராமணன் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். த்விஜ பூஜை பண்ணணுமா அப்படின்னா தினந்தோறும் எங்கே யாரும் கூப்பிட்டு பூஜை பண்ண பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ணு. அதான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள். அங்கே த்விஜ ஏன்னா பிராமணன் வேதவர். வேதம் அவரோட வாயில் இருக்க, அவர் ஹிருதயத்தில் இருக்க. அந்த வேதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுற நீ, நாட் தட் ஷரீரம் ஓன்லி காட். த்விஜ. அதனால தான் ராமராவது கிருஷ்ணராவது எங்கே எப்போ பிராமணர்கள் வந்தான் சார், அந்த குச்சியிலன்னு வீட்டுக்கு வந்த ஓடி ஓடி போயிட்டு காலில் கடிகிட்டு மரியாதை செலுத்தி அதிதி சேவை, பிராமண சேவை. இந்த பாவனை இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வரவரன்னு இல்லை, எங்கோ தெருவில் பிராமணன் பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். என்ன ஆச்சு புண்ணியம். அவர் பார்க்கலன்னா கூட பண்ணு, பரவாயில்ல. அப்படி இருக்கணும். இப்போது வீட்டுக்கு சர்வெண்ட்டு வரான், டிரைவர் வரான். டிரைவருக்கு சர்வெண்ட்டுக்கு எப்படி சார் நமஸ்காரம் பண்ணது? பண்ணால் மதிப்பு இருக்குமா? என்ன சரி வரும்? மனசில் பண்ண. தீபாவளிக்கு கொஞ்சம் பேருக்கு இருக்க பணம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிங்களா? சர்வெண்ட் ஆனாலும் சரி. காட்டுக்கிறதுக்கு இல்லை, எப்படி ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க, காட்டுக்கு வாங்கன்னு சொன்ன மனசில் பண்ண. மனசில் அவங்க காலத்தோடு தென் உன்னோட அகங்காரம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பாவனை வந்துச்சுன்னாவே போதும். ரொம்ப சூக்ஷ்மம். ஒன்று நாளை வரைக்கும் பேசலாம். த்விஜ. சரியா? அப்புறம் குரு. குருவுக்கு சேவை பண்ணணும், பூஜை பண்ணணும்னா தினந்தோறும் அவர் அவைலபிளாக இருந்தானா பூஜைன்னா. இது சப்போஸ் ஆசிரமில் இருக்கான் அப்படின்னா குருன்னு ஆராதிக்கிறதுன்னா ரொம்ப அந்த ஹையஸ்ட் பெடலில் மனசில் குரு மேலே ஒரு அந்த ஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னா குரு இப்போ இது எல்லாம் எது குருவுன்னு பூஜை பண்ணாலும் த்விஜன் பூஜைன்னா நேர புஷ்பம் போட்டு பூஜை பண்ணுறது மட்டும் நினச்சிக்காதுங்கோ. பல வகை சாஷ்டாங்க நமஸ்காரம், பாதி நமஸ்காரம், இந்த நமஸ்காரம், எப்படி ஆகுது? ஹரி ஓம் நமஸ்காரம், ஏதோ ஒன்று சொல்லு. பூஜைன்னா எல்லா வகையிலும் அந்த ரெஸ்பெக்ட், ஹையஸ்ட் ஆல்டர் அப்படின்னு ஒரு பாவனை. குரு மனசிலாவது நினச்சிக்கணும். நம்ம யாருக்கு குரு ஸ்தானம்
கொடுத்தோமோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணணும். அது பண்ண முடியும் இல்லையோ, அதே போதும், அதே பெரிய பலம். அப்புறம் குரு நீ கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்குறோம், இல்லைன்னா அப்போ பார்க்குறோம், எப்படியா பார்த்தா கூட நமஸ்காரம் பண்ணணும். குருக்கிட்டேருந்து கிளம்பி போகும்போது நமஸ்காரம் பண்ணணும். இப்படி பல வகையாக. சும்மா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரன் சொன்னால் வேலை நடக்காது. ஐ ஷுட் மீன் இட். அப்படி குரு பூஜை. அப்புறம் பிராக்ஞ. பிராக்ஞன்னா அவன் பிராமணா இல்லை, எனக்கு குரு இல்லை, ஆனால் வைஸ் பர்சன்னு இருந்த வைஸ்ன்னு என்ன, நிறைய படிச்சிருக்கான். ஓகே, சில வாட்டில் லௌகிக விஷயங்கள் கூட படிச்சிருக்கிறாங்கன்னா, முக்கியமாக ஆத்தியாத்மிக விதமாக பிராக்ஞன்னா ஜென்ரலில் சாஸ்திரம் படித்து அப்புறம் இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் அப்படி இப்படி. அப்புறம் அவர் எந்த குலமன்னு கேட்கக்கூடாது, குருன்னு கேட்கக்கூடாது. இந்த பிராமணன்னு டிப்பிக்கலாக தெரியும் இவர் பிராமணன்னு. பிராக்ஞன்னா இங்கே அர்த்தம் இன் ஜென்ரல். இன்னொன்று சொல்கிறேன், வயசானவங்க எல்லாருமே, வயசானவங்க எல்லாரும் அறிவில் அவங்க அனுபவத்தில் நமக்கு மேலே ஜாஸ்தி தானே. அந்த வகையில் வயசுக்கு மதிப்பு கொடுத்துட்டு, அவங்களோட அனுபவத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு பூஜை பண்ணணும்னா இதுக்கு சொல்லணும். வீட்டில் பெரியவங்கள் இருந்தால் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, அவங்களுக்கு முன்னாடி கட்டியாக சப்தமாக பேசுறது, கண்டுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க ஒன்றும் கண்டுக்கலைன்னா கூட உனக்கு நஷ்டம். திஸ் ஆர் ஆல் கால்டு மேனர்ஸ். இது சொல்லி தராமல், இது ஃபாலோ பண்ணாமல் இருந்த என்ன வாழ்க்கை அது? இதெல்லாம் தான் உனக்கு உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய சம்ஸ்கிருதி, உன்னை அடுத்த ஜன்மவோ ஞானமோ, இந்த ஜன்மத்தில் ஞானமோ வரணும்னா இதெல்லாம் இல்லாமல் சும்மா வராது. பக்தியும் வராது, தெய்வ அனுகிரகம் வராது, ஞானமும் வராது. அதனால குரு. ஸோ 4 விஷயங்கள் பாருங்க. இது எல்லா இடத்துலும் எப்பவுமே எல்லா காலத்திலும் எல்லோருக்கே சாரீரிக தபஸ். சப்போஸ் இப்போ இதில் பண்ணும்போது அந்த லேசினஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த தெய்வ பூஜைனால். அப்புறம் குரு எப்போ ஞாபகம் இருக்கார், அப்புறம் குருவோட உபதேசம் கேட்கணும், சத்சங்கத்துக்கு போகணும். அப்படி இருக்கும்போது லேசியாக இருப்போமா, லேட்டாக வருவோமா, இல்லை எப்போ இஷ்டத்துக்கு போகலாம்னு தோணுமா? ஸோ நம்மள்னு ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி கிரமசெக்ஷனில் வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, அவங்கள எப்படி இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு செய்யாமல் கேட்காம, அவங்களுக்கு என்ன தேவைப்படுறதோ அவங்களால வயசாகி செஞ்சு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக போய் கேட்டு அவங்கள அப்பப்போ கவனிச்சுக்கிட்டு என்ன வேணும் ஏதாவது பண்ணணும்னு கேட்கணும். இப்போ இந்த சேவை பண்ணுறதுனால உனக்கு லேசினஸ் எல்லாம் போயிடும் இல்லையா? உனக்குள்ள அந்த கௌரவம் மரியாதை பாவம் வரும், அடக்கம் வரும், ஹியூமிலிட்டி வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பூஜனம். அடுத்தது சௌச்சம், ஆர்ஜவம், இப்படியெல்லாம் இருக்கு. முடிச்சுட்றேன் இந்த ஸ்லோகம், கொஞ்சமாக சொல்லி முடிச்சுட்றேன். அட்லீஸ்ட் சௌச்சம்னா கிளீன்லினஸ்ஸு. இதை பற்றி நிறைய வாட்டி பல வகையாக பேசியிருக்கோம், சரியா? அப்படின்னா இந்த குளிக்கிறது முக்கியம், அதுதான் சொல்லணும். பல்லு பற்றி கூட தெரியாது, குளிக்கிறது. சில பேர் அதிகமாக பண்ண மாட்டுறாங்க, பல்லு கூட தேய்ச்சிக்கிறது. அப்புறம் ஒரே வாட்டி குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணால் போச்சு. எனக்கோ எழுந்திரிச்ச உடனே காஃபி வேணும், எனக்கு அவங்க எல்லாருக்கும் வேணும். ஸோ நேராக சமையல் ரூம், நைட் கவுனுடைய நேராக சமையல் ரூம், நைட் ட்ரெஸ், நைட். அப்புறம் சௌச்சம், அப்பா 2 வாட்டாவது குளிக்கணும்ப்பா, காலையில் அப்புறம் சாயங்காலம். கோயம்புத்தூர் குளிராக இருக்கு, சென்னையில் தண்ணி இல்லை, இதெல்லாம் சொல்லாது, எனக்கு தெரியாது. 2 செம்பாவது ஊற்றுக்கும். அப்புறம் சௌச்சம் பற்றி சொல்லும் போது உடம்பு சரியில்லாத வயசானவங்களுக்கு அப்படி பண்ண முடியல, கிளைமேட்டுக்கு அப்படி என்ன கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புரோக்ஷணம் பண்ணிக்கணுமா,
5 விதமான வேறு க்ளீனினஸ் இருக்கு. ஓகே, கை அலம்பிக்கிட்டாவே ஒரு டைப் ஆஃப் க்ளீனிங்கு, கால் அலம்பிக்கிட்டாவே ஒன்று புரோக்ஷணம், அதுக்கு பேர். தலைமையில் ஜலம் செலுத்திட்டாவே புரோக்ஷணம், சும்மா துணி வச்சு இப்படி உடம்பு தொடச்சிட்டாவே புரோக்ஷணம், கிளென்லினஸ். அதனால் நம்ம ஜுரம் இருக்கும்போது கூட பெரியவங்களை நம்ம துணி வச்சு துடைக்க சொல்லுவாங்க, ஹை டெம்பரேச்சருக்காக இல்லை, நார்மலாக. ஸோ அதனால் சௌச்சம் ரொம்ப முக்கியம். இது வேறு சமயத்தோடு நம்ம பேசிட்டோம். பதஞ்சலி நியமங்கள் சொல்லும்போது சௌச்சம் தான் முதல்ல வருது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கிளீனஸ். பட் எக்ஸ்டர்னல் கிளீனஸ் மெயின்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சௌச்சம், துணி நல்லா வாஷ் பண்ணது போட்டுக்கணும். ஒன்றும் அழுக்காகலே பரவாயில்ல, இன்னொரு 2-3 நாள் போட்டுக்கலாம்னு போட்டுக்கூடாது. ஒரு நாள் ரொம்ப யூஸ் பண்ணலன்னா 1.5 நாள், சிலது அப்படி வெளியில் போயிட்டு வந்து மாற்றுக்கணும். ஓகே, நம்ம அழுக்கானதுக்கப்புறம் போட்டுக்கலாம், மாற்றலாம், அப்படி விடக்கூடாது. சௌச்சம் எல்லாமே, நகம் வெட்டுக்கிறது எல்லாம், முடியாது எல்லாம் க்ளீன்னு வச்சுக்கணும். சரியா, சௌச்சம். ஆர்ஜவம், அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஆர்ஜவம்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்ஜவம்னு இப்படி சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இன்டிகிரிட்டி, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய எண்ணம், தாட், வேர்ட் அண்ட் டீட் ஷுட் பி டுகெதர். இன்டிகிரிட்டி இருக்கணும், அதுக்கு பேர் ஆர்ஜவம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அங்கே கிளாஷ் வரக்கூடாது. நான் திங்க் பண்ணுறது வேறு, பேசுகிறது வேறு, செய்கிறது வேறு இருக்கக்கூடாது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடாது. ஆர்ஜவம். ஸோ இந்த மாதிரி 5 சொல்லிட்டார் இங்கே, இல்லை அங்கே 4 ஆயிடுச்சு, சௌச்சம் 5 ஆயிடுச்சு, ஆர்ஜவம் 6. அப்புறம் 7ஆவது விஷயம் பிரம்மச்சரியம். இந்த பிரம்மச்சரியம் பல லெவலில் சொல்ல வேண்டியிருக்கு. சரியா, பிரம்மச்சாரிக்கு பிரம்மச்சரியம் அர்த்தம் வேறு, கிரகஸ்தனுக்கு பிரம்மச்சரியம் அர்த்தம் வேறு, சந்நியாசிக்கு வானப்பிரஸ்தனுக்கு பிரம்மச்சரியனோட அர்த்தம் வேறு. அடுத்தது இதெல்லாம் விவரிப்பேன் அடுத்த கிளாஸில். அஹிம்சா. ஓகே, ஸ்லோகம் முடிச்ச மாதிரி ஆகிடும், ஒரு 2 வார்த்தை. அஹிம்சா ஆல்ரெடி தெரிஞ்சு எந்த ஜீவிக்கு கூட அவங்களோட சாரீரிக பீடை கொடுக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. ஓகே, அப்படின்னு அஹிம்சா விரதத்தனே ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். இதெல்லாம் பண்ணால் 8 விஷயங்களும், இதெல்லாம் ஷாரீரம் தபம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏ அர்ஜுனா, இதுக்கு இன்னும் சில பாயிண்ட்ஸ் சொல்லணும், அது அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.